வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி 5th டே பிரெட் ஸ்நாக்ஸ், அதாவது பிரெட் பக்கோடா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் தேவையானது எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன். ஒரு பாதி குடமிளகா கட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், பிஞ்சு பெருங்காயத்தூள், இது பிஞ்சு சோடாப்பூ, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் சால்ட். இப்போது இந்த ப்ரெட்டு ஸ்லைசஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தான் இப்போ நம்ம பக்கோடா மிக்சர் வந்து செய்ய போகிறோம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், குடமிளகா, சோம்புத்தூள், பெருங்காயத்தூள், அரிசி மாவு, உப்பு எல்லாத்தையுமே இதோடையே சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த காய் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா காயிலையும் தண்ணி சத்து இருக்கும். அப்புறம் ரொம்பவே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு பக்கோடாவும் கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி சாகி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்ட்டு போட்டாச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அரிசி மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவும் நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ப்ளஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பைண்டிங் ஆகும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பிசைஞ்சுங்க. நம்மளுக்கு பக்கோடா போகிற கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இந்த பேட்டர் வரணும். பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கிள்ளி தான் போட போகிறோம். ஓகே, இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம அதில் பக்கோடாவாக போட்டு எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாகவே போடுங்க. இதே போல் எவ்வளோ இந்த கடாய்க்கு கொள்ளுமோ அந்த அளவு போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. 2 பக்கமும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே போல் மீதி இருக்க பேட்டர்லையும் இதே போல் பக்கோடாவை செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம எதையுமே தேவையில்ல. ப்ரெட் இருந்தால் போதும். மீதி எல்லாமே நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கிறது தான். இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டான்ஸ் கிச்சன். அப்படியே டான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.